அரசியல் தளத்திலே இருக்க விட மாட்டேன், அரசியல் அனாதையாக ஆக்குவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தலித்துகள் இல்லாத கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை ஒருவர் உருவாக்குகிறார். அவரு நேத்துக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தலித்துகளை முதல்வராக்குவோம், எங்களுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம். அந்த வாக்குமூலத்தில் இன்னொரு உண்மை ஒளிந்திருக்கு. சொல்லுங்கண்ணே. நாங்க ஒரு நாளும் ஆக போறதில்லைன்னு. ஆமா, முதல்வர் இல்லைண்ணே. அண்ணே முதல்வர் இல்ல, முதல்வர் எம்பியாக சொல்லுங்க. சொந்த சாதி மக்களையே உடைத்து சுரண்டுகிற ஒரு தலைவனை எப்படி அந்த சாதியை சார்ந்த மக்கள் நம்புவார்கள்? வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களையே அந்த தலைவரை நம்பல. ஏன்னாக்கா தன்னை உடைத்து சுரண்டி தின்னு கொழுத்து திங்கிற ஒருவர் என்று அந்த மக்கள் கண்டுகிட்டாங்க. உன்னாலே ஜெயிக்க முடியல, எம்பியா ஜெயிக்க முடியல, நீ தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை தலைவராங்கனாக்கா இதை விட எப்படி ரூம் போட்டு சிரிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை இந்த சமூகத்திலிருந்து இந்த அரசியலிருந்து அனாதையாக்குவேன் என்று தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கிய ஒருவர் நடு ரோட்டுக்கு பிரஸ் வச்சுக்கிட்டு நான் தலித் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. ஒருத்தன் எங்க இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட், நான் தலித் அல்லாத கூட்டமைப்பு என்று உருவாக்கிய ஒருவர் தலித்தை நான் முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நகர்த்தினது இருக்குல்ல, இதுதான் எழுச்சி தமிழருடைய உழைப்பு. இங்கதான் நிற்கிறாரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். சிதம்பரத்தில் குறிப்பாக எம்பியாக நிற்கிறாரு அப்படின்னாக்கா அங்கே பட்டியல் சமூக ஓட்டு அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் அங்கங்கே ஓட்டு வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் அதுக்குள்ளே கிடையாது. அப்படி இருந்தாக்கா அது உக்தின்னு சொல்லலாம். நம்ம இந்திரகுமார் ஐயா கவிஞர் நந்தலாலா கூட இருக்கார் அதெல்லாம். ஸோ அவங்க அது யுக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை தான் கவனிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நந்தன் சொல்றாரு, ஐயா என்னை சிதம்பரத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவர் சொல்றாரு, பட்டியல் அந்த சாதியின் பெயரை சொல்லியே சொல்றாரு, பறையர் நீ உன்னையெல்லாம் நான் இழுத்துட்டு போகணுமாடா, நீ கோயிலுக்குள்ள வரணுமாடா, சிதம்பரம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி நந்தன் கிட்ட அந்த அந்த பார்ப்பனர் சொல்றாரு. அதே சிதம்பரத்துல அதே கோயிலுக்குள்ள அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டப்படுது. யோசிச்சு பாருங்க, எங்கே எங்க வந்திருக்கு பாருங்க டிராவல். இது உழைப்பு, இதுதான் உழைப்பு. இப்ப உக்தின்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். தம்பி இந்திரகுமார் நிறைய பாடம் நடத்தாப்புல, நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உக்தினா ஒண்ணும் இல்லை, அதான் ஒரு 2 பிரதர் சண்டை போட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த ஃபாதர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு பழம் வந்துச்சு, அந்த பழம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அதான் முருகன் பிள்ளையார் அப்புறம் சிவன் பார்வதி அவங்க கையில் ஒரு பழம், ஒரு மாம்பழம் அவங்க கையில் போகுது. வேணாம் மாம்பழம் வேண்டாம், ஏன்னா மாம்பழம்னு சொன்னோடனே நம்ம ஆளுகளுடைய முகமெல்லாம் கொஞ்சம் கருகுன்னு செவந்திருச்சு. சம்சார்னு சொல்லுங்க. இல்லை மாம்பழம்னு பேப்பரில் எழுதி எங்கேயாவது பார்த்தா கூட நம்ம ஆளுக பிதிக்க கொட்டையை எடுத்துடுறாங்க இப்போலாம். மாம்பழ கொட்டையை சொல்கிறேன். அதனால மாம்பழம் வேண்டாம், வேற ஏதாவது நம்ம பழத்தை வச்சுப்போம். அப்படி ஒரு பழம் அவங்களுடைய கைக்கு போகுது. அதில் அந்த பிள்ளையார் முருகன் 2 பேரும் சண்டை கொடுக்குறாங்க, எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சண்டை கொடுக்குறாங்க. அப்போ முருகன் என்ன பண்ணுறாப்புல, அவர் உடைக்கிறாப்புல. முருகன் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னாக்கா தந்தை பெரியார் அவர்கள் முதல்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கல்வெட்டு வைத்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தவன் இந்த யூடியூப் மைண்டர். அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒருபோதும் கிடையாது. இப்போ தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க, அவங்களுக்காக சொல்றேன். இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒருவேளை தமிழ் கடவுள் இருக்கிறதுனால அவர் உழைப்பை நோக்கி போனார்னு நினைக்கிறேன். மயில் எடுத்துட்டு மேலே உட்காந்து போனாப்புல. இப்பெல்லாம் உட்காந்து போனாக்கா பிடிச்சி ப்ளூ கிராஸ்ல கேஸ் போட்டு விட்டுருவாங்க. போடு 2 கேஸை போடு, அவன் ட்விட்டர்ல போட்டோ எடுத்து போட்டேன், சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, இவரை கை செய்ய மாட்டாயா, 4 பேர் ட்விட்டர் அட்டாக் பண்ணாக்கா அடுத்த நாள் ஒரு எஃப்ஐஆர் உட்காருவாப்புல முருகர். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ மயில் மேலே உட்காந்து அவர் உழைப்பு, சுற்றி வரணும்னு சொல்லிட்டாரு அப்பா அம்மா, வந்தாதான் பலன்னு சொல்லிட்டாங்க, அதனால சுற்றி வர்றாப்புல, அது உழைப்பு. இந்த யுக்தி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த பிள்ளையார். இப்போ என்ன பண்ணுறாப்புல, அம்மா அப்பாவே கடவுள் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி டபார்னு சுற்றி அந்த பழத்தை பிடிக்கிட்டு அப்படி. இப்போ யுக்தின்னா என்னன்னு பாருங்க, உழைப்பு என்னன்னு பாருங்க. அந்த மனுஷன் உழைச்சிட்டு நிற்கும் பொழுது பழம் கையில் இல்லை, காண்டாயிட்டாப்புல. இப்போ உழைப்புக்கும் யுக்திக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான். இப்போ இந்திரகுமார் சொல்லும்போது சொன்னாப்புல, இதெல்லாம் யுக்தி அமைப்பாய் திருவள்ளம்ல தலைவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. யுக்தி எஸ் உண்மைதான், யுக்தி வேணும், நான் வேணான்னு சொல்ல. அது ஒரு திட்டமிடல், கோட்டைக்கு போகணும், சட்டமன்றத்தில் ஆள் அனுப்பணும்,
பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய நபர்களை வந்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது யுக்தி. ஆனால் அந்த யுக்தியை மட்டுமே யோசித்து கொண்டு அல்லது யுக்தியை மட்டுமே எழுதி வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் அந்த யுக்தி ஒருபோதும் நிறைவேறாது. செங்கோட்டையை நோக்கி போகணும், பார்லிமெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அந்த யுக்தியை நிறைவேற்றுவதற்கு தகுதியான உழைப்பை செலுத்த வேண்டும். அந்த உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் அந்த யுக்தியை நாம் நிறைவு செய்ய முடியும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வெறுமனே திட்டத்தை மட்டுமே திட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். கருவறை போராட்டம் பற்றி இந்திரகுமார் பேசும்போது சொன்னாப்புல, மக்கள் கலை இலக்கியத்திலேருந்து கருவறை போராட்டம் பண்ணும் பொழுது உள்ளே போனாங்க, முதல் முறையாக அந்த கருவறை போராட்டம் நடந்துச்சு அப்படின்னாரு. அதற்கு முன்னாடியே ஒரு கருவறை போராட்டம் நடந்திருக்கு இந்திரகுமார். அது வந்து காஞ்சிபுரத்தில் தோழர் தேவநாதன் ஒருத்தர், அவர் கருவறை முக்கியமான கருவறை போராட்டம். அதெல்லாம் பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாலுமே அவங்க சூத்திரருக்கு சமம் தான் சொல்லுது. ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்களை அவர் கருவறைகளுக்கு கூட்டு போய் அப்பவே அவர் அந்த புரட்சியெல்லாம் பயங்கரமான அதுக்கு பின்பு இப்ப விசிகா அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு 62வது பிறந்த நாளை தலைவர் கொண்டாடிட்டு இருக்காரு. எனக்கு வயது 37. நான் எங்கேயுமே என்னுடைய வயதை மறைக்கிறது இல்லை. தலைவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் சரிபாதி 35 அப்படிங்கிறது. அப்போ இந்த 35 வருடத்தை தன்னுடைய வாழ்நாளில் பாதியை இந்த மக்களுக்காக ஒரு ஒட்டுமொத்தமாக உழைத்து மனிதன் 62வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஏன்னாக்க அந்த விசிகாங்கிற கட்சி இன்னைக்கு இங்கே இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்க்கணும். திமுக அப்படிங்கிற கட்சி வரும்பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும், ஏன்னா நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ திமுக வரும்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதுக்கு தலைமையேற்று வரும்பொழுது அதற்கு பின்னாடி திராவிடர் கழகம் என்ற அமைப்பு இருந்தது, ஒரு செட்டப் இருந்துச்சு. இந்திய தமிழ்நாடு முழுக்க அந்த செட்டப் இருந்துச்சு. எவ்வாறு பிரச்சாரம் செய்வது, கொள்கையில கொண்டு போய் சேர்க்கிறது, போர்ப்படை தளபதிகளை எவ்வாறு சூஸ் பண்றது, என்ன கொள்கை, யாரை எதிரியாக பிக்ஸ் பண்ணுவது, எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அதற்கான உழைப்புங்கிறது செலுத்தினாங்க. அதுதான் அரசியல் வடிவமாக மாறும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அந்த அமைப்பாய் வேலை செய்யும் பொழுது அவங்கள்ட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப அந்த போர்ப்படை தளபதியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை அரசியல் கட்சியாக மாற்றும் பொழுது ஏற்கனவே செஞ்ச அதே வேலையை அரசியல் கட்சிகளை செய்யறாங்க. அவங்களுக்கு அதுக்குன்னு அதை நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனா ஏற்கனவே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை திரும்ப அப்படியே செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து நிக்குது. ஆனா விசிகா என்கிற கட்சி அப்படி அல்ல. எழுச்சி தமிழர் என்பவர் அப்படி அல்ல. ஒரு தனி மனிதனாக, ஒற்றை மனிதனாக ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி அதற்கு பின்பு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, சித்தாந்தம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, ஓட்டரசியல்னா என்ன, ஆயுதம் தாங்கிய போராட்டம்னா என்ன, நட்பு முரண்னா என்ன, பகை முரண்னா என்ன, எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு விலக்கி வகுப்படுத்தி அரசியல் அமைப்பாக மாற்றி திமுகவை பேசும்போது சொன்னாங்க, ஏற்கனவே போர்ப்படை தளபதியில் இருந்தாங்க, இந்த இவரு இந்த அவரு அப்படின்னு ஈஸியா எடுத்து அவங்க பிக் பண்ணிக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு விசிகாவில் இல்லை. அப்ப தலைவர் உட்காந்துட்டு உருவாக்கணும், ஒருவரையும் ஒரு தளபதியை உருவாக்கணும், அவருன்னு பிக் பண்ணி அவங்கள உருவாக்கணும். ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து உருவாக்கி இன்னைக்கு இந்த அமைப்பை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி 2 பார்லிமெண்ட்ல 2 பேரையும் சட்டமன்றத்தில் 4 பேரும் அனுப்பியிருக்காரு அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த ஒற்றை மனிதருடைய உழைப்பு. அதனால எப்படியா இருந்தாலும் உழைப்பு அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுக்க காத்திருக்கிற தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனை மணி வரைக்கும் பொறுமையாக காத்திருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா ஒண்ணே ஒன்று கேட்கிறேன், நாமெல்லாம் காசுக்கு கொண்ட கூட்டமா?